தாவூத் இப்ராஹிம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் மும்பை. அவனோட மெயின் பிஸ்னஸே கொகைன் தான். கொகைன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 கிராம் வந்து 6000 இல்லை 7000 ரூபா வரும். நீங்கள் வந்து சப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதோட மார்க்கெட் ரேட் வந்து 13000 ரூபா 1 கிராமுக்கு. தங்கத்தோட கிராம் விலை எவ்வளோ, பிளாட்டினத்தோட கிராம் விலை எவ்வளோ, அதை விட கொக்கைன் வந்து அதிக விலை. நீங்கள் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைனை கூட நீங்கள் ஈஸியாக கையில் கூட பிடிச்சிட்டு போயிடலாம். அவ்வளோ லைட்டாக இருக்கும் வெயிட்டு. ஸோ கொக்கைன் மூமெண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கேருந்து இது மூமெண்ட் ஆகி அது வந்து எல்லா டெரரிஸ்ட் கையிலையும் போகுது. அது வந்து குஜராத்தில் வந்து ஒரு துறைமுகம் இருக்குது, அதானி இது. அந்த துறைமுகத்தில் தான் அதிகமாக பிடிபட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெத்தபெட்டமைன்னு ஒரு போதை, அந்த போதையை தான் ஜாஃபர் சாதிக்கை வச்சு பிடிச்சாங்க. அவர் அதை வந்து தயாரித்தார். அதுக்கான ஒரு மூலப்பொருளை வந்து ஜாஃபர் சாதிக்கு வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. ஜாஃபர் சாதிக்கு மாதிரி மெத்தபெட்டமைன் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்து குஜராத்தில் ஒரு 15 ஃபேக்ட்ரி அஃபிஷியலாகவே இயங்குது, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ். இது எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ரைட்டுங்களா? கஞ்சா வந்து நேச்சுரல் ட்ரக்.